இப்போ வந்து தன்னம்பிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு, இந்த தைரியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நாங்கள் வேலை பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு உழைப்பாளர் தினம். நம்ம ஒவ்வொருத்தரும் டெய்லி ஒவ்வொரு வேலையில ஈடுபட்டு இருக்கோம். அந்த வேலையை நம்ம தொடர்ந்து செய்யறனால அதோட உழைப்பு யாருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு நாள் விவசாயி வந்து தான் உழைப்பை நிப்பாட்டிட்டா நம்ம யாருமே சாப்பிட முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி பொட்டிக்கு வச்சுருக்கவங்க அவங்க உழைப்பை நிப்பாட்டிட்டா அழகழகான ட்ரெஸ்ஸு யாரும் போட முடியாது. இதை விட ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க உழைப்பை நிப்பாட்டிட்டா ஒரு குடும்பமே இயங்காது. நம்ம ஏஞ்சல் பொட்டிக்கில் நம்மளோட ட்ரெஸ்ஸஸை டெய்லி அழகழகாக கொண்டு வர நம்ம ஸ்டாஃப்ஸ்ட்டு தான் இப்போ பேச போகிறோம். இப்போ நம்ம கூட இருக்க கிரேஸ்ட்டு நம்ம கேட்க போகிறோம். ஏன்பா கிரேஸ், எப்போ இருந்து நீ வேலை பார்க்குற? நான் இப்போ ஒரு 5 வருஷமா நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த வேலை பார்க்கறதுனால உனக்கு என்ன கிடைச்சிச்சு? சந்தோஷமா இருக்கியா? எப்படி? இல்லை, நாங்கள் வேலை பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. சரி, இந்த வேலை பார்க்கறதுனால நம்ம சேலரி கிடைக்குது. இதை தவிர வேற என்ன உனக்கு இந்த வேலை மூலம் என்ன கிடைக்குது? குடும்பத்தில் சில தேவைகள் என் மூலமாக சந்தோஷப்படுது. அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. நீங்க எத்தனை வருஷமா நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் 3 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த வேலை பார்க்கறத சந்தோஷமா இருக்கா உங்களுக்கு? எப்படி இருக்கு? சரி, இந்த வேலை பார்க்குறப்ப சேலரியை தவிர இதுல இருந்து நீங்க என்ன கிடைக்குது உங்களுக்கு? எனக்கு இப்போ வந்து தன்னம்பிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு, இந்த தைரியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு குடும்பத்தை தனியாக ஒரு சிங்கிள் பேரண்டாக எப்படி அதை மூவ் பண்ணணும்னு நான் இப்போ நிறையா கற்றுக்கிட்டேன்.